சொல்லுவான். ஆமக்கறி அங்க போய் சொல்லு, பண்டிகை அங்க போய் சொல்லு. கடைசியா சூட்டு பாய்ச்சி எடுத்துக்கும் போது ஒரு துப்பாக்கி, இது AK-74. அவர்கிட்ட இருக்கு ஒரு பழக்கம். இது எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது, எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது, இந்த துப்பாக்கிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு அவன் மாதிரி ஒரு அறிஞன் இனி இந்த இனத்தை மாட்டான். ஏன்? பார்வதி தாயின் வயிற்று வழியில் பிறந்தவனடா, தமிழ் தாயின் வரலாற்று வழியில் பிறந்தவனவன். என்னவா அது கொடுங்க, அதை கொடுங்க, உங்க இது கொடுங்க. எங்க அண்ணன் நடிச்சு பிரிச்சு இங்க பத்தியா. இது ஜெர்மன். இது வந்து 1998 இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதன் விசை வந்து இவங்க 36 குண்டுகள் இதுல போடலாம், இதுல 40 போடலாம். இப்படி உலகத்தில் 5 நிமிஷம் மாட்டி திருப்பி நாங்க போட்டு சொல்லுங்க. பயந்துருவனி கடைசியா எங்க கடாதி, நாங்க 2 பேரும் 1 வயசு ஆளுங்க. இங்க நாற்காலி போட்டு என் தலைவன் உட்காந்து என் தம்பி சுடுறத பாத்துருக்காப்ல. சரியா வரல. நெஞ்சில சுட்டா தாண்டா 10, கீழே மேல கீழே போச்சுன்னா 8, 9, 6, 7. எனக்கு 7க்கு மேல போக மாட்டேது. பாத்துட்டு இருந்து என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு. படையினா அப்படின்னு எடுத்துப்பாரா, இந்தாதான் இருக்காரு. இங்க இருந்து சொல்லலாம்ல. கடாவி கிட்ட போறாப்ல. கிட்ட போய் கீழே குனிஞ்சு அண்ணன் வந்து விசையை டக்கு டக்குன்னு அழிக்கிறான்னு தலை கலந்துக்கிறதுங்க. இப்படி நீங்க சினிமாவில் சொல்ற மாதிரி சொல்ல முடியாது, சொல்லாம சொல்ல முடியாது. அது தலை கலந்துக்கிறோம். அது வந்து சொல்லி எந்திரிச்சு சினிமாவில நல்லா தான் என்கவுண்டர் பண்றாரு. இங்க என்ன பிரச்சனை இருக்கு? நான் அப்பதான் இந்த எவன ஒருவன்ல இந்த மாதவனை சுட்டிருக்கேன் அந்த படத்துல, அதை பார்த்துருக்காருன்னு சொல்றாரு. அப்படி பண்ணக்கூடாது, விசையை வந்து இப்படி பிடிச்சி இப்படி மெதுவா அழுத்தினா அதுவா போய் அடிக்கும். உங்களுக்கு விரல் வலிக்கிற வரைக்கும் என் கையை பிடிச்சிக்கிறங்க, இப்படி பண்ணுங்க, அப்படியே செஞ்சுக்கிட்டே இருங்க. வலிக்கும் போது சொல்லுங்க அண்ணா இப்ப கொடு விசை அடிங்க. அவ்வளவுதான், இவ்வளவுதான். இப்படி பயிற்சி விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கும் போது 10 சிங்களம் படம் வச்சிருப்போம். அங்க இருந்து சுடணும் 1, நாங்க இந்த போய் திருப்பி இங்க வரணும். நம்ம பெரிய சிம்பாடி கராத்தே பிளாக் போயிட்டு நான் போனேன். ஒரு தடவை போயிட்டு திருப்பி வரும்போது நாக்கு நாளா தள்ளிட்டுது, மூச்சுக்கு மூச்சு வாங்கிட்டது. அப்புறம் கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்து கொஞ்சம் அதை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது. பேச்சு கொடுத்து கொடுக்கும்போது AK-74 சின்னதா ஒரு குச்சி மாதிரி போகும். அரிசி மாதிரி தான் தோட்டா இருக்கும். இங்க ஒரு புள்ளி தான் தெரியும், முதுகு பின்னாடி எது இருக்காது. இப்படி போயிடும். இதை விளக்கிட்டு சுடுங்கன்னு உட்காந்துக்காம சுட்டுக்கிட்டே இருக்கும்போது இது ரஷ்யாவில் இருக்குது. ரஷ்யால AK-47 இருந்தது ராணுவத்துல. அதை வாங்கி காவல்துறைக்கு கொடுத்துட்டு இப்ப ராணுவத்துக்கு இந்த 74 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப நம்ம கிட்ட இருக்குது. இந்தியாவில இல்ல, உலகத்துல எங்க இல்ல, ரஷ்யாலையும் நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு சுடுங்கன்னு உட்காந்துக்கிறோம். நான் 4 தடவை 2 தடவை சுட்டுட்டு சோறு வாங்கிட்டேங்க அண்ணன். அண்ணா இப்ப நம்ம கிட்ட இருக்க பிற வேற எங்கேயும் இல்ல இல்லைன்னா. ஆமா, அப்ப இந்தியாவில இல்லையே, இங்கதான் இருக்கு. அப்ப இந்தியாவில AK-74 சுட்ட ஒரே ஆள் நான் தான் இருக்கு. இல்லைன்னா அப்படின்னு எங்க அதாமா, அது இங்க சொல்லாதிய, அங்க போய் சொல்லுங்கன்னாரு. சொன்னாரு சொல்றேன்டா. ஆமாடா AK-74